أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر. الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا அப்துஹு வ ரசூலுஹு அம்மாபாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தாலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அழகிய பண்புகள் என்ற இந்த ஜும்மா தொடர் உரையில் சென்ற வாரம் அல்லாஹ் என்பவன் வானத்தில் இருக்கிறான், இப்படி நம்ம நம்ப வேண்டும். அல்லாஹ்வுக்கு அவனுக்கு உரிய உருவம் இருக்கிற அந்த விஷயங்களெல்லாம் பார்த்துவிட்டு சென்ற வாரம் நம்ம என்ன பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் எங்கே இருக்கிறான். இதை திருக்குரானில் பல இடங்களில் வானத்தில் இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்பதை பல சம்பவங்கள் மூலமாக நமக்கு நிறுவியிருக்கிறார்கள். இப்போ இந்த வானம்டா என்ன, அது பற்றி ஒரு தெளிவான ஒரு விளக்கம் நமக்கு இருக்கணும். ஏனென்று கேட்டால், வானத்தை பற்றி நீங்கள் குரானில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஹதீஸில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இருவிதமான கருத்துக்களை கொண்டு அந்த சொல் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ மழை இறக்குவதை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது வானத்திலிருந்து மழையை இறக்குறான் என்று அல்லாஹ் குரானில் சொல்கிறான். அன்சல மினஸ் சமாயி மான், சமாயிலிருந்து வானத்திலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு தண்ணீரை இறக்கி வைக்கிறான், மழை நீரை இறக்கி வைக்கிறான். இந்த மழை மேகம் இருக்கு இல்லையா, அதைத்தான் இல்லை வானம்ங்கிறான். இதையெல்லாம் கடந்து இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் உள்ள வானம் இருக்குது. அது எப்படி இருக்குது என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மேராஜுக்கு அழைத்து செல்கிறான். அழைத்து செல்லும் பொழுது அங்கே பெரிய கோட்டை மாதிரி அடைக்கப்பட்டு உள்ளே போக முடியாத தடுப்புகள்லாம் இருக்குது. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தட்டி திறக்க சொல்கிறார்கள். அந்த வானத்தில் இருந்த வானவர்கள்லாம் யார், நான் தான் ஜிப்ரீல், உங்களோட யார் வந்திருக்கிறா, முகமது வந்திருக்கிறாரு, அவர் அழைத்து வர சொல்லி உத்தரவு இருக்குதா, ஆமாம் உத்தரவு இருக்கிறது என்று சொன்ன உடனே இந்த வானவர்கள் முதல் வானத்தை திறக்கிறாங்க. அதுக்குள்ளே போய் முதல் வானத்தை எல்லாம் சுற்றி பார்த்து விட்டு அப்புறம் இரண்டாவது வானத்துக்கு போகிறாங்க என்று ஹதீஸுகளில் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த வானம்னு சொன்னால் இது இல்லைன்னு வழங்குது. வானம் என்று சொன்னால் இந்த மழை பெய்யுது பாருங்கள், அந்த மேகம், இது வானம் கிடையாது. வானம்னு சொன்னால் அது ஒரு தடுப்பு உள்ளது, ஒரு கட்டுக்கோப்பு உள்ளது, அதுக்குள்ளே யாரும் போக முடியாது.
அந்த மாதிரியான ஒரு எல்லை போடப்பட்டதுக்கு பேர் தான் வானம்னு சொல்லி இந்த ஹதீஸில் நம்ம தெரிகிறது. இன்னும் சொல்ல போனால் வானத்தில் உள்ள பல விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்ததாலாம் வருது. அதெல்லாம் இங்கேயே பார்த்தாங்க, அந்த மேகத்திலே பார்த்தாங்க. இப்போ எதை நம்ம வானம்னு சொல்லி கொண்டிருக்கிறோமோ அந்த வானத்தில் இது எதுவுமே இருக்காது. இந்த மேராஜில் நடந்த சம்பவங்கள், சிதறத்துல் முன்தஹாவை பார்த்தது, மூசா நபியோட உரையாடியது, இப்ராஹிம் நபியை பார்த்தது என்று பல சம்பவங்கள் மேராஜில் வருகிறது. அது வேதனை செய்யப்படுகிற காட்சிகள், இதுகளையெல்லாம் ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க. இதெல்லாம் எங்கே பார்க்குறாங்க? வானலோகத்தில் பார்க்குறாங்க. அதுக்கு பேர் சமாது தான், அதுக்கு பேர் வானம் தான். அப்போ இந்த வானம் என்பதை பற்றி குர்ஆனில் எடுத்தால் 2 அர்த்தத்தில் வரும். எப்படி வரும்? ஒஃபிஸ் சமாய் ரிஸ்க்குக்கும், இந்த வானத்தில் தான் உங்களுடைய ரிஸ்க் இருக்கிறது. ஏன்னா மழை வரணும்ல, தண்ணி வந்தால் தான் உங்களுக்கு வந்து ரிஸ்க் கிடைக்கும். அதை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது வானம்னு சொல்கிறோம். இந்த வானம் என்பது வந்து எட்டக்கூடிய தூரம். நம்மளே விமானத்தில் போய் அதுக்கு மேலே போய் விடலாம். அதாவது மேகம் இருக்குது, அந்த மேகத்துக்கு மேலே நம்ம போயிடுவோம். நம்ம கீழேயாக்கும் வானம் இருக்கும், அந்த மேகம்ங்கிற வானம். அதன் மூலம் மழை பெய்கிறதெல்லாம் கண்ணாலும் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த வானம் என்பது வந்து மலக்குகளால் தடுக்கப்படவில்லை, மூடப்பட்டிருக்கவில்லை, பர்மிஷன் வாங்கிட்டு போகிற அளவுக்கு அடைத்து வைக்கப்படவில்லை. நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும், திறந்த வழியில் போய்கொண்டே இருக்கலாம். எங்கே வரைக்கும் போகலாம்? அந்த முதல் வானம் வரைக்கும் போகலாம். அப்போ ஹதீஸ்களையும் குர்ஆனையும் பார்க்கும் பொழுது இந்த வானம் என்பது 2 அர்த்தத்தில் வருகிறது. ஒன்று, இஸ்லாம்ங்கிற இந்த நம்பிக்கை மக்களுக்கு சொல்லப்படுவதற்கு முன்னால் வானத்துக்கு அவங்க ஒரு அர்த்தம் வச்சுருந்தாங்க. இஸ்லாம் வரலன்னு வைங்க, வானம்ங்கிற சொல்லு இந்த நாட்டில் இருக்க தானே செஞ்சு, அரபுலையும் இருக்க தான் செஞ்சு. நமக்கு இப்படி வானம்ங்கிற சொல்லை நம்ம தமிழில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோமோ, அதே மாதிரி அரபு மக்கள் வந்து ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடியே இந்த வானம்ங்கிற சொல்லை பயன்படுத்தினாங்களா இல்லையா? பயன்படுத்துனாங்க. அவங்க எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, மேலே உள்ளது வானம். அவங்க எந்த அர்த்தத்தில் போட்டாங்க? மேலே இருக்குது, நமக்கு மேலே எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் வானம். காற்று வானத்தில் தான் இருக்குது, சூரியன் வானத்தில் இருக்குது, சந்திரன் வானத்தில் இருக்கிறது, மேகம் வானத்தில் இருக்கிறது. மேலே உள்ள எல்லாம் வானம். நமக்கு மேலே எதெல்லாம் இருக்கிறதோ அதையெல்லாம் வானம் என்று நம்ம எல்லாரும், எல்லா மொழியில் உள்ள மக்களும் இந்த சொல்லை தான் பயன்படுத்தி வந்தோம். இந்த மாதிரியான பொருள்களை, மனிதனோடு தொடர்புள்ள விஷயங்களை பேசும் பொழுது வானம்னு வந்துச்சுன்னு சொன்னால் இந்த அர்த்தம் வச்சுக்கிறணும். நம்பிக்கை சார்ந்த, இஸ்லாம் சம்பந்தப்பட்ட நம்பிக்கை சார்ந்த வானங்கள் என்று சொல்லப்படுமையானால் அந்த வானம் இது இல்லை. அல்லாஹ் வானத்தில் இருக்காண்ட சொன்னோம்ல, அப்போ இந்த மேகத்தில் இருப்பானோ அது வானம் தானே, சூரியனில் இருப்பானோ அது வானம் தானே, சந்திரனில் இருப்பானோ அது வானம் தானே. அப்போ வானத்தில் இறைவன் இருக்கிறான் என்று சொன்னால் எந்த வானத்தை எடுத்துக்கொள்வது? ஆன்மீக அடிப்படையில் எது வானம் என்று நமக்கு சொல்லித்தரப்படுகிறதோ அந்த வானத்தை எடுத்துக்கோ. அந்த வானம் எது? இந்த அண்ட சராசரி, இதெல்லாம் இந்த கேலக்ஸி எல்லாத்தையும் கடந்து போய் இது எப்படி அமைக்கப்பட்டிருக்கு நம்ம உலகம்? நம்ம ஒரு பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு சின்ன, ஒரு அற்பமான பிரபஞ்சத்தில் சின்ன பொருள் பூமியை. இந்த ஒட்டுமொத்த பூமியே இமயமலைக்கு முன்னாடி வைக்கிற கடுகு மாதிரி தான், அவ்வளவு சின்னது. இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெருசாக இருக்குது, அதனோடு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பொருள் பூமி. இந்த பூமியை போல் பல கோள்கள் வந்து சூரியனை சுற்றி கொண்டு இருக்கிறது. இது எல்லாம் சேர்ந்து ஒரு குடும்பமாக இருக்கா, சூரிய குடும்பம்னு. இதோடு முடிஞ்சு போயிடல. இந்த சூரியன் மாதிரி லட்சோபலட்சம் நட்சத்திரங்கள் இருக்கிறது. அந்த லட்சோபலட்சம் சூரியன் நட்சத்திரம் தான். சூரியன் ஒரு நட்சத்திரம் பூமிக்கு அருகில் இருக்கிறதுனால நமக்கு என்ன தெரியுது? அது கொஞ்சம் பெருசாக தெரிகிறது. சூரியனோட பன்மடங்கு பெரிய சூரியன்கள்லாம் இருக்கிறது. சூரியனை விட பல அதிக எண்ணிக்கையில் உள்ள நட்சத்திரங்கள்லாம் இருக்கிறது. அந்த நட்சத்திரங்களை சுற்றியும் இதே மாதிரி கோள்கள் இருக்கும். எப்படி சூரியனை சுற்றி பூமி, சந்திரன், செவ்வாய், சுக்கிரன், வியாழன்லாம் சுற்றி கொண்டு இருக்கிறதோ அந்த மாதிரி இந்த சூரியனை போல இன்னும் ஏராளமான சூரியன்கள் இருக்கின்றன. அந்த சூரியன்களையும் என்ன செய்கிறது? இதே மாதிரி கோள்கள் சுற்றி கொண்டு வர்ற மாதிரி குடும்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் முடிஞ்ச பிறகு, அடுக்கு முடிஞ்ச பிறகு அது ஒரு கேலக்சிங்கிறான். இப்படி ஏராளமான கேலக்சி இருக்கிறது. இதையெல்லாம் கடந்து போன பிறகு சூரியனுக்கு இவன் போகவே இல்லை. அப்போ கேலக்சி எங்கே போகிறது? சூரியனை தாண்டி கோடானு கோடு நட்சத்திரங்கள்லாம் இருக்கிறது. அவ்வளோ பிரம்மாண்டமான தொலைவுக்கு போன பிறகு தான் அல்லாஹ் அமைத்திருக்கிற அந்த கூரை, உருண்டை வடிவமாக முழு உலகத்தை வியாபித்திருக்கிற மாதிரி கூரை இருக்குத வானம், அந்த வானம் இருக்கிறது. அந்த வானத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு தடை உண்டு, தடுப்பு உண்டு. பர்மிஷன் வாங்கி தான் உள்ளே போக முடியும். இந்த வானத்தில் பர்மிஷன்லாம் கிடையாது. ராக்கெட்டு வர்றாண்டா பர்மிஷன், அல்லாட்டு பர்மிஷன் வாங்கிட்டு போகிறான். அவன் பாட்டு போய் சந்திரனில் இறங்குறங்கிறான். அவன் பாட்டுக்கு செவ்வாய்க்கு வந்து ஆள் இல்லாத விண்கலத்தை அனுப்புகிறேங்கிறான். அது போய் இறங்குது. இது யார்கிட்ட பர்மிஷன் உண்டா? வானத்தில் விமானம் பறக்க போகும்போது திறங்க நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் திறந்து விட்டால் நம்மெல்லாம் போகிறோம்.
அப்போ இந்த வானம் என்பது வந்து நம்ம அகராதி வழக்கத்தில் உள்ள ஒரு வானம், மார்க்கத்தில் உள்ள வானம்னு ஒன்று இருக்கிறது. இப்போ 7 வானம்னு எண்ணி சொல்கிறதுனா என்ன? அல்லாஹ் குர்ஆனில் வானத்தை பற்றி பேசும் பொழுது 7 வானங்களை படைத்திருக்கிறோங்கிறான். அப்போ நம்பராக என்றால் ஒரு மெட்டீரியல் தான் என்ன முடியும்? சும்மா வெட்ட வழியை போட்டு எப்படி 7ன்னு எண்ணுவீங்க? அப்போ 7 வானங்களை படைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதிபாக்கன் 7 வானங்களை அடுக்கடுக்காக படைத்திருக்கிறோம். ஒரு வானம், அதுக்கு மேலே ஒரு வானம், அதுக்கு மேலே ஒரு வானம் அப்படின்னு சொல்லி 7 வானங்களை அடுக்கடுக்காக படைத்திருக்கிறேன் என்றெல்லாம் அல்லாஹ் சொன்னால், அப்போ அந்த வானத்துடைய அர்த்தம் என்ன? ஆன்மீகத்தில் உள்ள வானம். அல்லாஹ் வந்து அவனுடைய ராஜ்யத்தை நடத்துவதற்காக. இது மற்றவங்க நம்ப மாட்டாங்க. அல்லாஹ்வை நம்பக்கூடிய முஸ்லீம்களுக்கு தான் இதை ஏற்றுக்கொள்ள முடியுமே தவிர, அவனுக்கு இதை தாண்டி ஒன்று பார்க்கவே இல்லையே. வானமே ஒன்று இல்லைங்கிறான். வானங்கிற ஒரு கற்பனை உண்மை கிடையாது, சும்மா திறந்த வழி தான் வானம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவனுடைய பார்வையே போய் சேர முடியலை. போய் சேருவதற்கு லட்சம் ஒளியாண்டுகள் வேணும். இப்போ பார்த்தோம்னு சொன்னால் அதை பார்த்து முடிக்கிறதுக்கு எவ்வளோவான லட்சம் ஒளியாண்டு வந்தால் தான் அந்த வானத்துக்கு போக முடியும். அதுக்குள்ள நம்ம செத்து போயிடுவோம். அவ்வளோ டிஸ்டன்ஸில் அது இருக்கிறது. அதை பார்க்க இயலாது. பார்க்க இயலலைங்கிறதுனால இல்லைங்க முடியுமா? இல்லைங்கிறான். பார்க்காத காரணத்தினால வானம் இல்லைங்கிறான். அவன் எதை இல்லைங்கிறானோ அந்த வானத்தை நம்ம வானம்ங்கிறோம். எது இருக்குங்கிறானோ அந்த வானம் வந்து மழைக்கு வேறு விஷயங்களுக்கு ஓகே. மழை பெய்யுறது எங்கே இருந்து இந்த வானத்தில் பெய்யுதுன்னு சொல்லலாம். இந்த வானத்தில் போயிட்டுருக்காருன்னு சொல்லலாம். இந்த வானத்தில் விமானம் போகுதுன்னு சொல்லலாம். வானம் பார்த்த பூமின்னு சொல்லலாம். அப்போ சாதாரண வானம் என்று சொல்வது நமக்கு மேலே உள்ள எல்லாம். அல்லாஹுடைய மார்க்கத்தில் வானம் என்று சொல்வது எது என்று கேட்டால், இதற்கெல்லாம் மேலே அல்லாஹ் தன்னுடைய ராஜ்யத்தை அமைத்திருக்கான் பாருங்கள். அந்த வானத்தை தான் 7 அடுக்காக வைத்து அந்த 7க்கு மேலே அரிசி, அந்த 7 வானத்துக்கு மேலே அரிசி இருந்து அவனுடைய அண்டரில் தான் எல்லாமே இருக்குது. அவனுக்கு உள்ளே தான் எல்லாமே அடங்கி இருக்கிறது என்று அல்லாஹ் அமைத்திருக்கிறான். அப்போ அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்ற உடனே என்ன மாதிரி கற்பனை பண்ணிடக்கூடாதுன்னா, எதை வானம் என்று நம்ம பேச்சு வழக்கில் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோமோ, நடைமுறையில் சொல்லி கொண்டிருக்கிறோமோ அது இல்லை. இப்போ அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற சில வசனங்களை பார்த்தா தெரியும். இப்போ ஷைத்தான்கள் இருக்கிறாங்க. இந்த ஷைத்தான்கள் என்ன செய்வார்கள்னு கேட்டால், இப்லீஸ் எல்லாம் விரட்டி விட்டானா, விரட்டி விட்ட பிறகு அவங்க விண்ணுலகம் அந்த வாசல் வரைக்கும் போவாங்களாம். ஷைத்தான் எங்கே வரைக்கும் போவான்? வானம் இருக்குல்ல, முதல் வானம், அது கிட்ட வரைக்கும் போயிடுவான். உள்ளே போக இயலாது. ஏன்னா மலக்குகளை கொண்டு அல்லாஹ் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கிறான். இவனுக்கு போவதற்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படலை. அங்கே நின்று கொண்டு மலக்குகள் பேசுவதை எல்லாம் ஒட்டு கேட்பார்கள். யார்? இந்த ஷைத்தான்கள் வந்து வானுலகத்தில் முதல் வானத்துக்கு நெருக்கமாக போய் மலக்குமார்கள் உரையாடி கொண்டிருப்பாங்க இல்லையா, அதை வந்து இவன் அங்கே இருந்தவன் தானே, அங்கேருந்து இறக்கி விடப்பட்டிருக்கிறான், மலக்குகளோடு இருந்தால் தானே. அப்போ அந்த மாதிரியான ஒட்டு கேட்குறதெல்லாம் பண்ணுவாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆன பிறகு அல்லாஹ் வந்து அதை தடுத்துட்டான். இப்போ அவர்கள் போவார்களேயானால் தீப்பந்தத்தால் விரட்டி அடிக்கப்படுவார்கள். இப்போ ஷைத்தான்கள் வந்து அந்த வானுலகத்திற்கு போய் ஒட்டு கேட்க போவது இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்னாடி வரைக்கும் அந்த வானுலகம் வரைக்கும் ஒட்டு கேட்கக்கூடியவர்களாக ஷைத்தான்கள் இருந்தார்கள். இப்போ இதை 72வது அத்தியாயத்தில் 9வது வசனம், இதில் ஜின்கள் வந்து ரசூல்லாட்ட வந்து சில செய்திகளை சொல்கிறாங்க. அந்த செய்தியை வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான் குர்ஆனில் நமக்கு எடுத்து தர சூரத்துல் ஜின். அந்த ஜின்னுகள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அண்ணா லமஸ்ன சமா, நான் வானத்தை தீண்டி பார்த்தோம், இப்போ வஜதனாக முனியத்த ஹரசன் சதீதன் சுஹிபா, அது கடுமையான கட்டுக்காவலோடும் நெருப்பு பந்தங்களாலும் அது சூழப்பட்டிருக்கிறது. ஒ இன்னா குன்னா நக்கூது மின்ஹா மகாயுதல் சமை, நாங்கள் ஜின்களாகிய நாங்கள் அங்கே உள்ளதை பேசுவதை ஒட்டு கேட்பதற்கெல்லாம் போய் கொண்டிருந்தோம். ஃபமை எஸ்தமியல் ஆண், இப்போ யாராவது நாங்கள் ஒட்டு கேட்க போனோம் என்று சொன்னால் எஜிதுலஹு ஷிஹாபன் ரசதா, தீப்பந்தத்தை தான் அவர் காண்பார், கிட்ட நெருங்க விட மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஜின்களாகிய நாங்கள் வானுலகம் வரைக்கும் போய் கொண்டிருந்தோம், அந்த உள்ளே போக மாட்டோம். வானுலகத்தில் பேசிக்கொள்வதை வானுலக இந்த பக்கமாக இருந்து செவியேற்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்தோம். இப்போ என்னமோ உலகத்தில் நடந்து போச்சு, அதனால் இப்போ எங்களுக்கு தடுக்கப்படுகிறது என்று ரசூலுல்லாஹ் வந்த பிறகு இது தடுக்கப்பட்டதாக குர்ஆனில் 72:9 வசனம் சொல்லு. இது என்ன வானம்? இதை நம்மளே போகும் சைத்தான் என்ன போகிறது, இந்த வானத்தை குறிக்குமேயானால் நம்ம தான் போய்கிட்டு இருக்கோம். மலக்குகள் பேசுகிறதா கேட்டோமா? விமானத்தில் போகும்போது மலக்குகள் உரையாடி கொண்டு நம்ம காதில் வழங்குதா? இல்லை, அவங்களுடைய இருப்பிடமே வேறையாக இருக்கிறது. அப்போ அந்த ஜின்கள் எல்லாம் வந்து அந்த வானுலகத்துக்கு போய் கதவு தட்டுற இடம் இருக்குத, அந்த இடம் வரைக்கும் போவார்கள் அப்படின்னு சொன்னால் இது அந்த வானம். நம்ம ஆன்மீகத்தை நம்ம நம்புறோம் இல்லையா, அல்லாஹுடைய கண்ட்ரோலில் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க இல்லையா, அந்த வானத்தை சொல்லுது. அதே மாதிரி வந்து இந்த வானத்தை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது து சப்பிஹுலஹு சமாவாத்து சபு உள்ளர்ந்து, 7 வானங்களும்
பூமியும் அல்லாஹ்வை துதிக்கிறது. 7 வானங்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது. பூமியும் அல்லாஹ்வை என்ன செய்கிறது நமக்கு விளங்காது. பூமியும் அல்லாஹ்வை துதிக்க வேண்டிய விதத்தில் துதிக்கிறது. ஒமன் ஃபீஹின்ன, வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் துதிக்கிறார்கள். வானங்களில் உள்ளவர்கள்னா என்ன காட்டுது? மலக்குகள்லாம் இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் அமைத்திருக்கிற வானத்தில் மலக்குகள் இருக்கிறார்கள். பூமியில் நம்ம துதிக்கிற மாதிரி வானத்தில் இருந்து கொண்டு அவர்கள் துதிக்கிறார்கள் என்று சொன்னால் அது இந்த வெட்ட வழியை சொல்லலை. மலக்குகள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே இருந்து துதிக்கிறார்கள். வானங்களில் இருப்பவர்கள், 7 வானங்களிலும் என்ன செய்கிறாங்க? வானவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் 17:44 சொல்கிறான். அதே மாதிரி இன்குள்ளு மன்ஃபி சமாவாத்தி உள்ளர், வானங்களிலும் பூமியிலும் உள்ள யாராக இருந்தாலும் இல்லா ஆத்தியர் ரஹ்மானே அபுதா, ரஹ்மான் இடத்துல நாளைக்கு நியாய தீர்ப்பு நாளில் வரும் பொழுது அடிமையாகத்தான் வருவார்கள். ரசூலுல்லாவாக இருந்தாலும் சரி, நபிமார்களாக இருந்தாலும் சரி, அந்த மகசரில் அடிமையாக தான் வந்து நிற்கணும். ஒருத்தன் தான் எஜமான். இன்குள்ளு அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். இன்குள்ளு மன்ஃபி சமாவாத்தி உள்ளர், வானங்களிலும் பூமியில் உள்ள ஒவ்வொருவரும் இல்லா ஆத்தியர் ரஹ்மானே அபுதா, ரஹ்மான் இடத்துல அடிமைகளாக வந்து நிற்பார்கள். உலகத்தில் அழிச்சு விட்டெல்லாம் எழுப்பும்போது எல்லாம் அடிமையாக வருவாங்க. அது யாரையும் சொல்கிறான்ல, இதில் பூமியில் உள்ளவர்கள்னா விளங்குது. வானத்தில் உள்ளவர்களும் அங்கே அடிமையாக வந்து நிற்பாங்கன்ற யார்? மலக்குகள். அப்போ மலக்குகள் வசிக்கிறதுக்காக எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற, அவன் ராஜ்யத்தை நடத்தி கொண்டிருக்கிற அந்த இடத்துக்கு பேர் தான் வானம்ங்கிறது. அதில் மலக்குகள் இருக்கிறாங்க. இது 1993 இருக்கிறது. அதே மாதிரி 21:20 எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகு மன்ஃபி சமாவாத்தி, வானங்களில் உள்ளவர்கள் எல்லாம் அவனுடைய அடிமைகள். வானங்களில் இருக்கிறார்களே, அப்போ வானங்களில் யாரை இருக்கிறார்கள் நல்லா சொல்லி காட்டுறான். அது இந்த வானம் இல்லை, நமக்கு கண்ட்ரோல் போடப்பட்டு தடுக்கப்பட்டிருக்கிற அந்த வானத்தில் தான் மலக்குகள்லாம் இருக்கிறார்கள். இந்த மாதிரியான ஒரு கருத்து இருக்கிறது. அதே மாதிரி சூர் ஊதுனவுன்னு உலகத்தை அழிக்கிறதுக்காக வேண்டி ஒரு சூர் ஊதப்படும். அந்த சத்தம் தான் உலகத்தை அழிக்கும். படைச்சதும் ஒரு சத்தத்தில் தான் எல்லாம் படைத்தான், அழிக்கிறதுக்கும் சத்தம் தான். ஒரு சத்தம் அதோட கம்ப்ளீட்டாக உலகம் அழிஞ்சு போயிடும். அந்த சத்தம் ஏற்பட்ட உடனே ஃபசியா மன்ஃபி சமாவாத்தி உள்ளார்கள், பூமியில் உள்ளவர்களும் நடுநடுங்குவார்கள், வானத்தில் உள்ளவரும் நடுநடுங்குவார்கள். சூர் ஊதுன உடனே அந்த தாக்கம் இங்கே மட்டும் ஏற்படாது, இங்கேயும் நடுங்குவோம் எல்லாரும் அந்த அழிகிறதுக்கு முன்னாடி. இதே மாதிரி வானத்தில் உள்ளவர்களும் நடுங்குவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்னு கேட்டால், அப்போ வானம் என்பது மலக்குகள் இருக்கிற ஒரு இடத்துக்கு பேர், இதுக்கு பேர் அல்ல. ஆனால் இதை வானம்னு சொல்லும். குர்ஆனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முக்காவாசி வசனங்கள் இதை தான் வானம்னு சொல்லுது. மழை பெய்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வானம்னு சொல்லுது. ஒரு கால்வாசி வசனங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வானம்னு சொல்லுது. 7 அடுக்கடுக்காக படைத்திருக்கிறோம்னு சொல்கிறது. அவர்களுக்கு வானத்தின் வாசல் திறக்கப்படாதுங்கிறான் அல்லாஹ். இது திறந்தானே கிடக்குது. குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் 7:40 வசனத்தில் இன்னல்லதீன கதபுபி ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை வசனங்களை யார் மறுக்கிறார்களோ அவர்கள் லாத்து ஃபத்தகலஹும் அபாபு சமா, வானங்களுடைய வாசல்கள் அவர்களுக்கு திறக்கப்படாது. யார் நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு வானத்தின் வாசல் திறக்கப்படாதுன்னு சொன்னால், அப்போ வானம் என்பது பூட்டப்பட்டு இருக்கிறது. நினச்ச நேரத்தில் நினச்சவன்லாம் நுழையிற மாதிரி திறந்து கிடக்கவில்லை. அவன் யாருக்கு அப்போ அனுமதி கொடுக்குறான் அப்போ தான் திறக்கப்படும் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு திறக்கப்படாதுங்கிறான். காஃபிராக இருக்க அவங்களோட உயிரை கைப்பற்றிக்கிட்டு போகும் பொழுது அந்த உயிரை பெற்றுக்கொள்வதற்காக வானத்தின் வாசல்கள் திறக்கப்படாது அப்படிங்கிற கருத்து இருக்கிற. வானத்துக்கு வாசல் இருக்கா இல்லையா? இதை வானம்னா இதுக்கு வாசலாக இருக்குது. இப்போ நம்ம நடைமுறையில் வானம்ங்கிறோமே, இதுக்கு ஏதாவது வாசல் கதவு ஏதாவது போட்டிருக்குதா? யாரை பூட்டி வச்சுருக்கிறாங்களா? தட்டி பர்மிஷன் கேட்குறோமா? இல்லை. அல்லாஹ் இந்த வானத்துக்கு என்ன இருக்குங்கிறான்? வாசல்கள் இருக்குங்கிறான். அபுவாபு சமா, வானத்தினுடைய வாசல்கள் அவங்களுக்கு திறக்கப்படாது இப்படிங்கிற கருத்து. அதே மாதிரி 7 வானம்னு நம்பர் போட்டு சொன்னால் என்ன அர்த்தம்? 7 வானம்னு பொருளாக எண்ணி சொல்வதாக இருந்தால் இதை வெட்ட வழியை போட்டு எண்ண முடியாது. எண்ணி சொல்வதாக வேண்டாம், காற்றுடைய மண்டலத்தை வேண்டாம் கொஞ்சம் எண்ணி சொல்லலாம். இந்த கனத்த காற்று, லேசான காற்று, அதை தாண்டி போய்ட்டு என்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அடுக்கடுக்காக 7 வானங்கள் நம்பர் போட்டு சொல்கிறான். அந்த 7 வானம் எப்படி இருக்கு? ஒரு வானம், அப்புறம் ஒரு வானம், அப்புறம் அதுக்கு தானே அடுக்குமோ. அடுக்குன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று, ஒன்றுக்கு மேலே ஒன்றாக என்ன செய்கிறான் அல்லாஹ் இந்த ஃப்ளோர் பண்ணியிருக்கோம்ல, இது ஒரு மாடி, அது ஒரு மாடி, அது ஒரு மாடி பண்ணுற மாதிரி 7 மாடிகள் மாதிரி. ஆனால் ரவுண்டாக இந்த 7 மாடிகள் ஒட்டுமொத்த உலகத்தையும் வியாபிக்கிற அளவில் என்ன செய்கிறது? 7 அடுக்குகளாக அல்லாஹ் வானத்தை படைத்திருக்கிறான் என்று பல வசனங்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது வானம் என்பது நம்ம உலகத்தில் சொல்லக்கூடிய வானத்தை அல்லாஹ் விஷயத்தில் பொருத்தி பார்க்கக்கூடாது. அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் அப்படின்னு வந்தால்
நாம் பேசுவது எது மார்க்கத்தில் வானம் என்று சொல்லப்படுகிறதோ, எது மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத தொலைவில் இருக்கிறதோ, அல்லாஹ் மட்டும் சொல்லி அறிந்து கொண்டிருக்கிறோமோ அந்த வானத்தில் இருக்கிறான், இங்கே இல்லை. நீங்கள் நினைக்கிற இந்த வானத்திலலாம் செய்யலை, அல்லாஹ் இருக்கவில்லை. அவன் இருப்பது வந்து அந்த வானத்தில் இருக்கிறான். அந்த வானத்தில் எங்கே இருக்கிறான் என்று கேட்டால் அரிசில் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த வானத்தில் எங்கே இருக்கிறான்னு கேட்கும் பொழுது அல்லாஹை பற்றி பேசும்போது அர் ரஹ்மானு அலல் அரிசி இஸ்தவா, ரஹ்மானாகிய அல்லாஹ் வந்து அரிசில் தான் இருக்கிறான், அரிசில் வீட்டிருக்கிறான். இந்த அரிசிங்கிற எங்கே இருக்கிறது? இந்த 7 வானத்துக்கு மேலே இருக்கிறது. இந்த 7வது வானம் இருக்குது பாருங்கள், அதுக்கு கீழே தான் எல்லாம் அடங்கி போயிடுச்சு. இப்போ நம்ம உள்ளே இருக்கிறோம்னு சொன்னால் அப்படி வானம், அப்புறம் வானம், அப்புறம் வானம், அப்படி மொத்தமாக என்ன செய்கிறது? 7 வானத்தாலும் சூழப்பட்டு உள்ளுக்குள்ளே நம்ம இருக்கிறோம். எல்லாமே நம்ம மட்டும் இல்லை, அண்ட சராசரங்கள் அத்தனையுமே அந்த முதல் வானத்துக்குள் அடக்கம். அந்த முதல் வானம் 2வது வானத்துக்குள் அடக்கம், 2வது வானத்தில் உள்ளதும் சேர்த்து 3வது வானத்துக்கு கீழே அடக்கம். இப்படி 7 வானங்கள் மேலே அரிசி வருகிறது. அவன் வீற்றிருப்பதற்காக சிம்மாசனத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அவன் உட்காருவதற்காக வேண்டி, அவன் அமர்ந்து நிர்வாகம் பண்ணுவதற்காக வேண்டி அரிசி என்ற ஒரு ஆசனத்தை வைத்திருக்கிறான் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். இந்த அரிசிண்டா என்ன? சில ஆளுக்கு என்ன செய்வான், அரிசின்னு சொன்னால் அது வல்லமை, அது பவரு, அது ஒரு ஆற்றல், அது ஒரு பொருள் இல்லை, அது இப்படி அரிசியில் போய் அல்லா உட்காரணும், அரிசியில் இருக்கிறான் என்பது சரியில்லை. அரிசியில் இருக்கிறான்னு அல்லா குரானில் சொல்கிறான். அதுக்கு வியாக்கியானப்படி என்ன செய்கிறாங்க, அரிசின்னா அது கிடையாதுங்க, அரிசின்னா அது ஒரு ஆற்றல், அது ஒரு பவர், அவன் ஒரு பவரை வைத்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தம் செய்யணும்னு என்ன செய்கிறாங்க, அரிசிண்டே ஒன்று இல்லாதன்னு அல்லாவே இல்லைன்னு சொல்கிறவங்க அரிசி இல்லைன்னு சொல்கிறேன்னு இருக்குது. அல்லாவே சூனியம்ட்டாங்க. சூனியமாக இருக்கிறவனுக்கு அரிசி என்னத்துக்கு? அதனால் இந்த அரிசி இருந்தால் அல்லா சூனியம் இல்லைன்னு அடிபட்டு போயிருமில்ல, அதுக்காக என்ன செய்கிறது, அல்லாவையும் சூனியமாக்கி அரிசியும் சூனியமாக்கிறது. அரிசின்லாம் ஒன்று கிடையாது. ஆனால் உண்மையில் அரிசிண்டு அப்படியா? அரிசிங்கிற வாசகம் வந்து அரபு மொழியில் ரசூல்லா காலத்துக்கு முந்தைய உள்ளது. இஸ்லாம் வந்து இதை சொல்லித்தரல. அரிசிங்கிற எதுக்கு பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க? ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அமர்வதற்கு அது ஒரு கெட்டப்பாக ஒரு ஆசனத்தை தயார் பண்ணியிருப்பாங்க. நம்மளை மாதிரி பிளாஸ்டிக் சேரை போட்டு உட்கார மாட்டாங்க, சாதாரண சேரை போட்டு ராஜாவெலாம் உட்கார மாட்டாங்க. ராஜா உட்கார்றதா இருந்தால் மற்ற யாரும் உட்காராத வகையில் பல வசதிகளோடும் பல டாம்பிகத்தோடும் தங்கம் வெள்ளி வைரமெல்லாம் பொதிக்கப்பட்டு பார்த்தாலே இருக்கிறோமா, அப்போ தான் ராஜாக்குன்னு ஒரு அந்தஸ்து. இந்த ராஜாமார்கள் மன்னர்கள் அமர்வார்கள் இல்லையா, அதுக்குன்னு பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகிற அந்த இருக்கைக்கு பேர் தான் இது சிம்மாசனம். தமிழில் சொன்னால் செய்யுது சிம்மாசனம். சிம்மாசனம்டா என்னது? சிம்மண்டா சிங்கம், சிம்மாசனம்னா சிங்கம் இருக்கக்கூடிய ஆசனம். ராஜா தானே அவருக்கு காட்டுக்கு ராஜா சிங்கம் தானே, அது மாதிரி வைத்து பேர் எப்படி வச்சுக்கிட்டாங்க, அது சிம்மாசனம். சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரு. அதாவது சிம்மம் எப்படி காட்டுக்கு ராஜாவாக இருக்கிறதோ அந்த மாதிரி இவர் ராஜா உலகத்துக்கு ராஜாவாக இருக்கிறார். அவர் உட்காந்துருக்கிற ஆசனத்துக்கு பேர் சிம்மம்னா சிங்கம். சிங்காசனம்னு சொல்லுவாங்க, சிம்மாசனம்னு சொல்லுவாங்க. என்ன செய்வாங்க, சிங்காசனம் என்றும் சொல்வார்கள். அந்த இது சிங்காசனம் சிம்மாசனம் என்று எதை நம்ம சொல்கிறோமோ அது அரிசி. அரபியில் அரசும்பாங்க, தமிழில் சிம்மாசனம்பாங்க. இந்த அரிசுங்கிறத வந்து அல்லாஹ் வந்து குரானில் வந்து சுலைமான் நபி காலத்தில் ஒரு ராணி இருந்தாங்க இல்லையா, அவங்கள பற்றி பேசும் பொழுது அவங்களுக்கு பெரிய அரிசி இருந்ததுங்கிறான் அல்லாஹ். சுலைமான் நபி காலத்தில் அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு ராணி இருக்கிறாங்க. அந்த ராணியை பற்றி அறிந்து வருவதற்காக வேண்டி இந்த ஹுதுங்கிற ஒரு பறவை போயிட்டு வந்து சுலைமான் நபிகிட்ட சொல்லணும், இந்த மாதிரி போனேன், ஒரு பெரிய ஒரு பொம்பளை ஒரு ராஜ்யம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவது அப்படி மக்கள்லாம் கேட்குறாங்க, அவருக்கு பிரம்மாண்டமான அரிசி இருக்கிறது, உலகா அரிசுன்னு அலையும் பிரம்மாண்டமான அரிசி வச்சுரு அந்த பொம்பளைக்கு இருக்குது உட்காருவதற்குன்னு அப்படி ஒரு ஆசனத்தை அந்த அம்மா ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அவர் ஜின்னை விட்டு தூக்கிட்டு சொல்லிடுவார். ஜின்களை அனுப்பி அந்த ஆளையும் தூக்கிட்டு வந்துட்டு சிம்மாசனத்தை கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்துட்டு அந்த அம்மாட்ட கேட்பார், இதான் உன் சிம்மாசனமாக, உன் சிம்மாசனம் மாதிரி இருக்குதாண்டு. ஆமாம், அது மாதிரி தான் இருக்குது. அங்கே அதே சிம்மாசனம் தான். அதை தூக்கிட்டு வந்து ஜின்னை அனுப்பி விட்டோன்னா கண் மூடி திறப்பதற்குள்ளே யார் கொண்டு வர்றான்னு கேட்டோன்னா அது கொண்டு வந்துடுது. அப்போ இதுக்கு அல்லாஹ் வந்து குரானில் 3 இடத்துல இந்த சூரத்து நம்லு சூறாவில் அரிசுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறான். எதுக்கு யூஸ் பண்ணுறான்னு கேட்டால், ஒரு ராணி வைத்திருந்த அந்த இருக்கை, ஒரு ராணி அமர்ந்து ஆட்சி பண்ணின இருக்கைக்கு பேர் அரிசு. அப்போ அரிசுங்கிறது ஒரு மெட்டீரியலுக்கு சொல்கிற வார்த்தை தான். இஸ்லாத்தில் வந்து நம்ம அல்லாஹ் உட்கார சொல்லி கொண்டாலும் அரிசுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் அது பவரு சக்தியை குறிக்கிறது இல்லை, அது ஒரு மெட்டீரியலில் உட்காந்து அதை தான் தூக்கிட்டு வந்திருக்காங்க. அரிசியை சின்ன விட்டு தூக்க வச்சுட்டாங்கன்னா அப்போ அரிசிக்கு என்ன அர்த்தம், சக்தின்னு அர்த்தம். இந்த அம்மாவையும் தூக்கிட்டு வந்துட்டு அந்த அரிசையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க ஜின்கள்.
இந்த அரிசி உன் அரிசி மாதிரி இருக்கான்னு இவர் கேட்குறாரு அவர். ஆமாம், அது மாதிரி தான் இருக்குது. அது மாதிரி இல்லை, அதே தான், அதுக்கு தெரியல. நம்ம அரிசை தான் தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னு அந்த அம்மாவுக்கு தெரியலை. அதனால என்ன செய்கிறாங்க, அது என் அரிசி மாதிரி தான் இருக்குங்கிறாங்க. அப்போ அங்கே உள்ள அரிசை இங்கே தூக்கி வந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னால் இது பவரை காட்டுதா பொருளை காட்டுதா? அரசுன்னு ஒரு பொருளுக்கு தான் அந்த அரசுங்கிற வார்த்தை. அந்த மாதிரியான வார்த்தையை தான் நல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால், அர் ரஹ்மானு அலல் அரிசி இஸ்தவா, ரஹ்மான்கிறவன் அரிசின் மீது அமர்ந்து கொண்டான் அப்படின்னு அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான். இந்த அரிசில் அமர்ந்துக்கிட்டான்னு சொல்கிற போது இந்த கொள்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல சொன்னாங்களா? இல்லை, எல்லாரும் மறந்துட்டாங்க. எல்லா நபிமார்களுமே இதை தெளிவாக சொன்னார்கள். அல்லாஹ் பற்றி சொல்ல தான் நபிமார்கள் வர்றாங்க. நபிமார்கள் வருவது வந்து அல்லாஹ்ண்டா யாருன்னு விளக்குவதற்கு வர்றாங்க. சும்மா அல்லாஹ் இருக்கான்னு மட்டும் விளக்க மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய அனைத்து விஷயங்களையும் விளக்குவாங்க. அவன் எப்படி இருக்கான், உருவம் இருக்கா, எங்கே இருப்பான், எல்லாத்தையும் நமக்கு விளக்குற மாதிரி அவர்களுக்கும் விளக்கியிருப்பார்கள். இதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், சும்மஸ்தவா அலல் அரிசி, அரிசிலே பிறகு அவன் அமர்ந்து கொண்டான். அர் ரஹ்மானு ஃபஸல் பி ஹபீரா, இதை பற்றி வேத ஞானத்தை அறிந்தவர்கள் இருப்பார்கள்ல, அவர்கிட்ட கேட்டுப்பார். அது முந்தைய வேதங்கள் இருக்குங்கிறான்ல. ரஹ்மான் என்பவன் அரிசில் தான் இருக்கிறான் என்பது முகமதே நீ வந்து புதுசாக சொல்லி கொடுக்கல. உனக்கு முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் அந்த நபிமார்களும் இதைத்தான் சொல்லி இருக்கிறார்கள். இது பற்றி தெரிந்தவர்கிட்ட விசாரித்துக்கொள் அப்படிங்கிறான். அப்போ அல்லாஹ் அரிசில் இருக்கிறான் என்கிற ஒரு இல்மு ஞானத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுத்த மாதிரி அதுக்கு முந்தின நபிமார்கள் வழியாக அந்த முந்தின உம்மத்துகளுக்கும் சொல்லப்பட்ட பழங்கால கொள்கை. இது புது கொள்கை கிடையாது. முகமது நபி உண்டாக்கி சொன்ன ஒரு கொள்கை கிடையாது. அவங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்தே வர்ற விஷயம் என்னென்று கேட்டால், ரஹ்மான் அரிசில் இருக்கிறான், ரஹ்மான் அரிசில் இருக்கிறான் என்ற ஒரு பாடத்தை தான் எல்லா நபிமார்களும் போதித்திருக்கிறார்கள் என்பது வந்து 25-59 வசனத்தில் அர் ரஹ்மானு ஃபஸ்அல் பிஹி ஹபீரா, அவன் அரிசில் இருக்கிறான், இதை பற்றி விவரம் தெரிந்தவன்ட்டு போய் கேட்டுப்பார் அப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக இருந்தால் இந்த விஷயம் முன்னரே சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த மக்கள்கிட்ட வேத பண்டிதர்களுக்கு அறியப்பட்டதாக இருந்தது என்று இதிலிருந்து விளங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அப்போ அரிசில் இருந்தால் எப்படி நிர்வாகம் பண்ணுறது? அவன் அரிசில் இருக்கிறான், அரிசி எங்கே இருக்குது, இங்கே எங்கே இருக்குது, சூரியனில் இருந்து கூட நம்ம பார்க்க முடியாது, அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. அரிசின்னா கணக்கு வழக்கு இல்லாத பல லட்சம் ஒளி ஆண்டுகள் போனாலும் அடைய முடியாது, அவ்வளோ தொலைவில் இருக்கும் பொழுது அதில் இருந்து எப்படி இதை பார்ப்பான் என்று கேட்டால், அதுக்காகத்தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த அரிசை பற்றி சொல்லும் பொழுது இன்ன ரப்பக்குமுல்லாஹுல்லதி ஹலக்க சமாவாத்தி உள்ளார், உங்களுடைய இறைவன் வானங்களையும் பூமியையும் படைத்தான். ஃபீ சித்தத்தி ஐயாமின், 6 நாட்களில் படைக்கிறான். வானம்ன்ற ஒன்று இருக்கல, முதல்ல வானம் என்று ஒன்று கிடையாது, அல்லாஹ் மட்டும்தான் இருந்தான். வானம்லாம் வந்த பிறகு தான் அப்புறமேலே அரசு அதுக்கு மேலே வச்சுக்கிட்டான். அதுக்கு முந்தைய அல்லாஹ் எப்படி இருந்தான் என்று கேட்டால், இந்த உலகத்தில் எதுவும் படைக்கப்படாமல் அவன் மட்டும் இருந்தான்ல, அவன் மட்டும் இருக்கும்போது கூட அவன் அந்த அரிசை வைத்து கொண்டான். அவன் மட்டும் இருந்தான் பாருங்க, அவன் மட்டும் இருக்கும்போது கூட ஓ கான அரிசு அலல்மா, அல்லாஹுடைய அரிசி, அந்த அரிசி என்பது ஒட்டுமொத்த செட்டப் வச்சிருப்பான் போல அல்லாஹ். அனைத்து நிர்வாகத்தினுடைய அத்தனை சூட்சமங்களும் அந்த அந்த அல்லாஹ் அமர்ந்திருக்கிற அந்த அரிசுங்கிற சிம்மாசனத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிற காரணத்தினால தான் என்ன செய்கிறான், அந்த அந்த அரிசை வந்து அரிசின் மீது அல்லாஹ் அமர்ந்து கொண்டான்ங்கிற அந்த வாசகத்தை சொல்கிறான். இப்போ வந்து அல்லாஹுடைய அரிசி வந்து அந்த உலகமெல்லாம் படைக்கும் போது எங்கே இருந்துச்சுன்னு கேட்டால், ஓ கான அரிசு அலல்மா, பூமி இல்லை, வானம் இல்லை, எதுவுமே இல்லை, தண்ணீரும் அல்லாஹ் வச்சுருக்கிறான். ஸ்டார்டிங்கில் என்ன இருந்துச்சுன்னு கேட்டால், அவன் மாத்திரம் இருக்கிறான். அவன் மாத்திரம் இருக்கும்போது அந்த அரிசியில் இருக்கிறான். அந்த அரிசி எங்கே இருந்தது என்று கேட்டால், ஓ கான அரிசு அலல்மா, அவனுடைய அரிசி வந்து தண்ணீரின் மீது ஒரு தண்ணீரை உருவாக்கி அதில் அரிசை வைத்து அதில் அல்லாஹ் வீட்டிருக்கிறான்னு சொல்லி இப்படி தான் சிஸ்டம் முதல்ல. பிறகு என்ன செய்கிறான், அல்லாஹ் வந்து இந்த பூமி வானத்தையெல்லாம் படைக்கிறான். படைத்தவனை அது கீழே வைத்து அதுக்கு மேலே அவன் அரிசை வைத்து உட்கார்ந்து கொண்டான் என்ற கருத்தில் குர்ஆனில் பல இடங்களில் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. எப்படி சொல்லப்படுதுன்னு கேட்டால், அந்த அரிசி பற்றி வர வசனங்கள்லாம் கொஞ்சம் பாருங்கள். இன்ன ரப்பக்குமுல்லாஹுல்லதி ஹலக்க சமாவாத்தி உள்ளர், உங்களுடைய இறைவன் வானங்களையும் பூமியை படைத்திருக்கிறான். ஃபி சித்தத்தி ஐயாமின், 6 நாளில் படைத்தான். சும்மஸ்தவா அலல் அரிசி, அதுக்கு பிறகு அரிசின் மீது அவன் அமர்ந்து கொண்டான். யுத்தப்பிருள் அம்ர, அங்கே இருந்து கொண்டு காரியங்களை நிர்வகிக்கிறான். காரியத்தை நிர்வகிக்கிற வேலையை செய்கிறானே தவிர அவன் இருக்கிறது எங்கே தான், அரிசில் தான் இருக்கிறான். அங்கே இருந்தாலும் எல்லா காரியத்தையும் அவன் நிர்வகிப்பான். இது 10:3 சொல்லப்படுகிறது. அதே மாதிரி வந்து 12:13 வந்து யுத்தப்பிருள் அம்ர, அரிசில் அமர்ந்து கொண்டு காரியங்களை எல்லாம் அவன் நிர்வகித்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி காட்டுகிறான்.
அதே மாதிரி வந்து அரசில் அவன் அமர்ந்து கொண்டு யாழம மாயழிச்சு ஃபில்லர்ந்து பூமியில் எது வந்து விழுகிறதோ அது அவனுக்கு தெரியும், பூமியிலேருந்து எது வெளியே போகிறதோ அது அவனுக்கு தெரியும், ஒரு இலை விழுந்தாலும் அவனுக்கு தெரியும். ஆனால் அங்கே தான் இருக்கிறான், அரசில் இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அரசில் இருக்கிறான் தூரமாக இருக்கான் நம்ம செய்த ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிடாதீங்க. இந்த பூமிக்குள் எது உள்ளே வந்தாலும் எனக்கு தெரியும், இந்த பூமியை விட்டு ராக்கெட்டில் எங்கேயாவது வெளியே போனான்னு போய்ங்க அதுவும் எனக்கு தெரியும், இங்கிருந்து ஒன்று வெளியேறினாலும் இங்கே வந்து ஒன்று இறங்கினாலும் எனக்கு தெரியாமல் இருப்பதில்லை. நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோடு இருக்கிறான் அல்ல, அவன் அரசில் தான் இருக்கிறான், அரசில் அவன் இருந்தாலும் நீங்கள் இங்கே இருந்தால் உங்களோடும் இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனிக்கிறான் அர்த்தம். அவன் அரசில் இருக்கிறான், நீங்கள் எங்கே போனாலும் சரி உங்களோடையும் இருக்கிறான். அரசில் இருந்து கொண்டே உங்களோட இருக்க என்ன அர்த்தம்? அரசில் இருந்தாலும் உங்களை வந்து அவன் பார்க்கிறான், ஒவ்வொருவரையும் பார்க்கிறான், ஒவ்வொருவரையும் கண்காணிக்கிறான். நீங்கள் போகிற இடத்துலலாம் அவனுடைய கண்காணிப்பை கொண்டாந்து என்ன செய்கிறான், வைத்திருக்கிறான் என்று சொல்லி இந்த 57 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் தான் அரசில் அல்லாஹ் இருந்து அனைத்தையும் நிர்வகிக்கிறான் என்ற ஒரு செய்தி நம்ம அறிந்து கொண்டோம். அரசு குறித்து இன்னும் சில செய்திகள் இருக்கின்றன, இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களை பார்ப்போம். அன்பிற்குரிய சகோதரர்களே, சமீப காலமாக நம்முடைய தமிழகத்தில் கடுமையான தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருப்பதை நம்ம அனுபவித்து வருகிறோம். குறிப்பாக தமிழகத்தின் தலைநகராக இருக்கிற நமது சென்னையில் இந்த தண்ணீர் பஞ்சம் மற்ற பகுதியை விட கூடுதலாக இருக்கிறது. இந்த தண்ணீர் பஞ்சம் வந்த பிறகு மனிதர்களுடைய நிலைமை என்ன வருதுன்னு கேட்டால், தண்ணி அல்லாஹ் வந்து போதுமான அளவுக்கு தரலை, தண்ணீர் அருள் நமக்கு கிடைக்கல, அல்லாஹ் வந்து நம்மளுக்கு கோவப்பார்வை பார்த்துட்டான், தண்டிச்சிட்டாங்கிற மாதிரியான ஒரு கருத்துப்படம் தான் அதிகமானவர்கள் வந்து நினைக்கிறார்கள். உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் வந்து போதுமான அளவுக்கு தண்ணி தந்தான், தண்ணி பத்தாததுனால இந்த பஞ்சம் வரவே கிடையாது. அல்லாஹ் அந்த தண்ணீரை தருவது டெய்லி தரமாட்டான், அவன் தரும்போது நீங்கள் சேமித்து வைத்து கொண்டால் அது வந்து காலம் உங்களுக்கு போதுமானதாக இருக்குது, மிச்சமாகவும் இருக்கும். இந்த மாதிரி தான் அல்லாஹ்வுடைய அருள் மழை நமக்கு கிடைக்கிறதே தவிர பத்தாமல் கிடைக்கிறது இல்லை. சென்னையே மூழ்கி போச்சுல ஒரு மழையில், ஏரிகள்லாம் மூழ்கி போச்சா இல்லையா, வீடுகள்லாம் ஒரு பனைமரம் உயரத்துக்கு தண்ணி வந்துச்சா இல்லையா, இவ்வளவு தண்ணி வந்துச்சு. அதை சேர்த்து வச்சுருந்தா இன்னும் 5 வருஷத்துக்கு தாங்குமே. அது அல்லாஹ் நிறைய தான் தண்ணியை தந்தான், தந்த தண்ணீரை சேமித்து வைக்கணுங்கிற ஒரு அறிவு இல்லாத காரணத்தினால்தான் உலகத்தில் தண்ணி பஞ்சம்ங்கிற ஒன்று கற்பனை தான். ஏன்னு கேட்டால் தண்ணீர் என்பது கடலில் உள்ள நீரை வந்து மேகம் எடுத்துக்கிட்டு போய் நல்ல தண்ணியாக அங்கே வச்சு நம்ம மழையாக பொழிக்கிறது. இதுக்கு ஏதாவது தட்டுப்பாடு வருமா? தண்ணி எங்கே எடுக்குது? பெரும்பாலும் 75-80% தண்ணீர் வந்து கடலிலிருந்து தான் போகிறது. கடலில் உள்ள நீர் வந்து ஆவியாக்கப்பட்டு அது மேலே கொண்டு செல்லப்பட்டு உங்களுக்கு மறுபடியும் மேகத்தை ஓட்டி சென்று மழை பொழிய வைக்கப்படுகிறது. இந்த சுழற்சியான முறையில் வந்து எந்த ஒரு குறைபாடு நடக்கவே இல்லை. இங்கே போய் அங்கே போய் எங்கேயாவது பெஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்போ கடல்லேருந்து நீரை எடுத்து உங்களுக்கு மழை தண்ணீராக வரும் பொழுது இதில் பூமியோட என்ன வளமும் குறைய மாட்டா, ஒரு வளமும் குறையாது, நல்லா போதுமானது தந்துக்கிட்டு தான் இருக்கிறான். அடுத்து என்ன, நிலத்தடியில் போய் ஒன்று கடலில் போய் சேரும், அல்லது நிலத்தடியில் இருக்கிற தண்ணீரை நம்ம போர் போட்டு மோட்ரு போட்டு வெளியே எடுக்கிறோம். இப்படி 2 வகையாக நமக்கு தண்ணி கிடைக்கிறது. இந்த 2 வகையான தண்ணீரும் போதுமான அளவுக்கு இருக்காண்டா போதுமான அளவுக்கு இருக்கிறது. எதனால் இந்த பிரச்சனை வருதுன்னு கேட்டால், தண்ணி பஞ்சம் வரும்போது சிந்திக்கிறாங்க. தூர நோக்கம் என்ன செய்யணும்னா, தண்ணியை பொறுத்த வரைக்கும் வராமல் இருக்கும்போது சிந்திக்கணும். தண்ணீர் பஞ்சத்தை பற்றி எப்படி சிந்திக்கணும்னு கேட்டால், மழை நேரத்தில் சிந்திக்கக்கூடாது, இப்போ சிந்திக்கணும். இவ்வளோ ஏரி காஞ்சி கிடக்கிறது, இந்த ஏரிகளை தூர்வாரணும். அவன் என்ன செய்கிறான்னா, அன்னைக்கு வந்து ஜோலார்பேட்டையிலேருந்து ரயிலில் தண்ணி கொண்டு வர முடியுமான்னு பார்க்குறான். அதுவும் சேர்த்தாங்க இப்போதைக்கு. இப்போ இன்றைக்கி ஜோலார்பேட்டை தண்ணி வந்து சேர்ந்துருச்சு மெட்ராஸுக்கு. ஜோலார்பேட்டையிலேருந்து ரயில், அதுக்குன்னு தனி ரயில் விட்டு சென்னை மக்களுடைய குடிநீர் பஞ்சத்தை போக்குவதற்காக அது வந்து ட்ரெயினில் கொண்டு வந்து அதை கொண்டு என்ன செய்வாங்க, ஒரு லாரி வழியாக வீடுகளுக்கு சப்ளை பண்ண போகிறேங்கிறான். அது தேவை தான், அவசரத்துக்கு செய்ய வேண்டியதான். இதான் தீர்வு. ஒவ்வொரு தடவை தண்ணி பஞ்சம் வரும்போது இதே மாதிரி கோயம்புத்தூரில் இருந்தும் ஜோலார்பேட்டையிலேருந்து தண்ணீரை கொண்டு வந்தால், வீராணத்திலேருந்து கொண்டு வந்தால் இதுதான் நிரந்தர தீர்வு. பெய்கிற மழைகளை வந்து அழகாக பாதுகாக்கலாம், பூமிக்கு போகிற மாதிரி நிலத்தடியில் வந்து சேமித்து வைக்கணும், நல்லா சொல்லி காட்டுறான். மழையை நம்ம இறக்கணும், ஃபஸ்கன்னாகும், அது பூமியில் குடியமர்த்துறோம் நல்லா சொல்லி காட்டுறான். மழை நீரை வந்து பூமிக்கு அடியில் சேமிக்கணுங்கிறான். மழை நீரை சேமிக்கிறது இல்லை. ஆறு குளங்கள் ஏரிகள் இருந்தால் அதில் தண்ணீர் இருக்குமே, ஆனால் அதில் உள்ள தண்ணீர் கெட்டு போனால் கூட நிலத்தடி நீர் குறையாது.
அதில் உள்ள தண்ணி இருக்கும் பொழுது கிணத்துலலாம் தண்ணி நிறைய இருக்கும், அது வழியாக வந்துடும். அந்த நிலத்தடியில் உள்ளது கிணறு போரு இதில் உள்ள தண்ணீர்கள்லாம் எப்போ குறையாமல் இருக்கும் என்று கேட்டால் ஏரி நிறைஞ்சிருந்தால் ஆறு நிறைந்திருந்தால் இருக்கும். இவன் என்ன செய்கிறான், எல்லா ஆறு இருந்த ஏற்கனவே அந்த காலத்தில் உள்ள மன்னர்கள் ராஜாக்கள்லாம் ஆறுகளை தோண்டி போட்டாங்க, ஏரிகளை வெட்டி போட்டாங்க, குளங்களை வெட்டி போட்டாங்க, எல்லாத்தையும் ஃப்ளாட் போட்டுவிட்டு அவன் குடியிருப்பாக்கி விட்டாங்க. அப்போ எப்படி அந்த தண்ணீர் வந்த தண்ணீர் எப்படி எங்கே சேமிக்கிறது, எல்லாம் கடலில் போய் கலக்குது. கடலில் போய் கலந்துச்சா அல்லது தண்ணி பத்தலையா? கேள்வி என்ன, அல்லாஹ் இறக்கின தண்ணி நமக்கு பத்தலையா அல்லது கடலில் கலந்துச்சா? கடலில் கலந்துச்சுன்னு சொன்னால் அது யார் தப்பு? கடலில் கலக்க விட்டது யார்? உன்னுடைய தேவையெல்லாம் பூர்த்தியான பிறகு கடலில் கலக்க விடும், எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்முடைய தேவைக்கு ஏற்ற அளவுக்கு சேமித்து வைத்து கொள்ளாத காரணத்தினால்தான் இந்த ஒரு நிலைமை ஏற்படுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இன்றைக்கி ஒரு தீர்ப்பளிச்சிருக்கான் நேற்று கோர்ட்டில், தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு 100 கோடி ரூபா ஃபைன் போட்டிருக்கிறான். எதுக்காக ஃபைன் போடுறான், இந்த கூவத்து தண்ணீரை ஒழுங்காக கூவத்தை பராமரிக்காமல் அதை சாக்கடையாக்கி, ஒரு காலத்தில் வெள்ளக்காரங்க காலத்தில் அவங்க படகு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. கூவம் என்பது அதில் இப்போ சுற்றுலா மாதிரி அந்த குடும்பத்தார் வெள்ளையர்கள்லாம் அப்படி போய் ஜாலியாக சுற்றுறதுக்காக வேண்டி படகு ஓட்டிக்கிட்டு இருந்த ஒரு நதி. அந்த நதியை என்ன செஞ்சிட்டாங்க, சாக்கடை கலக்கக்கூடிய இடமாக்கி கூவம்டாலே சாக்கடை, நாத்தத்துக்கு பேர் கூவம்டாச்சு. சரியான கூவமாக இருக்குன்னு அர்த்தம், அந்த சாக்கடை வாசத்துக்கே பேருங்கிற அளவுக்கு ஆகிவிட்டாங்க. அப்போ இந்த அளவுக்கு நாசப்படுத்துறதுனால தமிழ்நாடு அரசாங்கம் அதை சரியாக பராமரிக்காதனால 100 கோடி ரூபா ஃபைன் போடுறான். ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணுறாங்க, ஹைகோர்ட்டில் தள்ளுபடி போட்டான். அப்போ மாசு கட்டுப்பாட்டு எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால், தண்ணீரை நீ இப்போ சேமிக்கவும் இல்லை, அது ஆறு மாதிரி ஓட விட்டுருந்தவனை சுற்றிட்டு வந்துச்சுன்னா அழகாக இருக்கும் சென்னை, அதெல்லாம் எதை பற்றியுமே கவலை இல்லை. தண்ணீரை சேர்த்து வைக்கிற பற்றிலாம் கவலை இல்லை. அப்போதைக்கு பிரச்சனை வருதா, லாரியில் கொண்டுட்டு வா, பஸ்ஸில் கொண்டு வா, காரில் கொண்டு வா, தண்ணி இப்போ சப்ளை பண்ணிடுவோம், இதுதான் தீர்வு. அப்போ தீர்வு என்னவென்று சொன்னால், இருக்கிற தண்ணீரை நம்ம சேமித்து பழகணும். கர்நாடகாவும் எதிர்பார்க்க தேவையில்லை, கேரளாவை எதிர்பார்க்க தேவையில்லை, எல்லாத்தையும் நாசம் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கடலில் கொண்டே கலக்க விட்டுவிட்டு நீ தண்ணி கொடுன்னு கேட்கக்கூடிய நிலைமையை பார்க்கணும். அதனால் தண்ணீரை பொறுத்த வரைக்கும், குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் போதுமான அளவுக்கு தான் பெய்திருக்கிறது. போதுமான அளவுக்கு பெய்த மழையை நாம் யூஸ் பண்ணலை, நம்ம பாதுகாக்கலை, நம்ம தேக்கி வைக்கலை. இது ஆட்சியாளர்கள் உணர்ந்து கொண்டு தண்ணீர் சேமிப்புக்குரிய வேலைகளை இப்போவே எடுத்தால் தான் அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு என்ன செய்யும் அது பயன் தரும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.